இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்திலே இந்த நிமிட நற்செய்திக்கு உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். நாம் எதை செய்தாலும், கடவுளுக்குரிய பணியான எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சோர்வோடு அல்ல, தயக்கத்தோடு அல்ல, சஞ்சலத்தோடு அல்ல, சங்கடத்தோடு அல்ல, மாறாக முழு ஆர்வத்தோடு செய்ய வேண்டும். எரேமியா 48:10 வாசிக்கிறோம், ஆண்டுடைய காரியத்தில் அசட்டையாய் செய்பவன், சோம்பேறியாய் செய்பவன் சபிக்கப்பட்டவன் எழுதப்பட்டிருக்குது. ஆகவே ஆண்டவருக்கு செய்யக்கூடிய ஒரு திராணியை, ஒரு சக்தியை, ஒரு வழியை, ஒரு வல்லமையை உண்டாக்கி கொடுக்கின்ற பொழுது அந்த காரியத்தை நாம் முழு ஆர்வத்தோடு விடாது செய்ய வேண்டும். அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழி பழமொழி 3:6 வாசிக்கிறோம், நீங்கள் எதை செய்தாலும் கடவுளை மனசில் வச்சுட்டு செய்யுங்க. நீங்கள் எதை செய்தாலும் கடவுளுடைய பணியினை, எதை செய்தாலும் கடவுளை மனதில் வைத்து, ஆண்டவரை மனதில் வைத்து செய்யுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் வாக்கிய பண்ணுவார் என்று சொல்கிறார். ஆகவே ஆண்டவருடைய பணி எதுவாக இருந்தாலும், அது ஆவிக்குரிய, அருளாதார, பொருளாதார, உலகத்துக்குரிய, ஆண்டவரை சார்ந்த எந்த பணியாக இருந்தாலும் அதை செய்கின்ற பொழுது, கிறிஸ்துவுக்காய், கடவுளுக்காய் செய்கின்ற பொழுது, கடவுளின் பிள்ளைகளுக்காய் செய்கின்ற பொழுது, திருச்சபைக்காய் செய்கின்ற பொழுது அதை முழு ஆர்வத்தோடு விடாது செய்ய வேண்டும் என்ற மனதினை கடவுளே கொடும் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்டு அப்பணியினை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.